12th 8th students in commerce. Today we are going to see 8th lesson, Security Exchange Board of India. இந்திய பத்திர மாற்றக வாரியம், இந்திய பத்திர மாற்றக வாரியம், செபி ஷார்ட்டாக சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா செபி பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, Security and Exchange Board of India was first established in the year 1988 as a non-statutory body for regulating the securities market. இந்த செபி பார்த்திங்கன்னா எதுக்காக உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விற்கக்கூடிய அந்த பத்திரங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பத்திரங்கள் விற்கிறாங்க, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஒழுங்குபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நான் ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டப்பூர்வமற்ற அமைப்பு தான் இந்த செபி. இது பார்த்திங்கன்னா 1988 நான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் மேட் ஆஸ் அன் அட்டானமஸ் பாடி பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் 12th May 1992 and given statutory power in 1992 with SEBI Act 1992 being passed by Indian Parliament. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சட்டப்பூர்வமற்ற ஒரு அமைப்பாக உருவாக்கினாங்க. 1998 உருவாக்கும்போது இது நான் ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டப்பூர்வமற்ற ஒரு அமைப்பாக உருவாக்கினாங்க. இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் தி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கினாங்க. இதை அட்டானமஸ் பாடியாக எப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசாங்கம் எப்போ தன்னாட்சியான ஒரு அமைப்பாக, சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக எப்போ உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, 1992 May 12 பார்த்திங்கன்னா இதை இந்திய அரசாங்கம் தன்னாட்சி அமைப்பாக உருவாக்குறாங்க. எப்படி தன்னாட்சி அமைப்பாக உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாராளுமன்றத்தில் செபி ஆக்ட் 1992, செபி ஆக்ட் இந்திய பத்திர மாற்றக வாரிய சட்டம் 1992 இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து, அதன் மூலயமா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செபியை ஒரு அட்டானமஸ் பாடியாக உருவாக்குறாங்க. இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில சட்ட ரீதியான அதிகாரம் வழங்குறாங்க, ஸ்டாட்யூட்டரி பவர்ஸ் இன் 1992. இந்த சட்டத்தின் மூலிமா செபி ஆக்ட் படி இவங்க தனி அட்டானமஸ் மட்டும் இல்லாமல் தனி சட்டப்பூர்வ அதிகாரமும் கொடுக்குறாங்க, சட்ட ரீதியான ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க. செபி ஹேஸ் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர் அட் தி பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. எந்த இடம்னு பார்த்திங்கன்னா, இந்த பாந்த்ரா குர்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக வளாகத்தில், வியாபார மாவட்டத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன், சவுத்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் இன் நியூ டெல்லி, கொல்கத்தா, சென்னை அண்ட் அகமதாபாத் ரெஸ்பெக்ட்லி. இங்கே செபிக்கு பார்த்திங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, 4 திசைகளிலும் இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லி, கொல்கத்தா, சென்னை அண்ட் அகமதாபாத் இந்த மாதிரி 4 பெருநகரங்களில் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. இவங்களுக்கு பிராந்திய அலுவலகங்கள் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நாடு, அதனால் ஒரே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸால் ஃபுல்லாக நம்ம செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை கட்டுப்படுத்த முடியாது உங்களால். அதனால் பார்த்திங்கன்னா 4 பிராந்திய அலுவலகங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த 4 பிராந்திய அலுவலகம்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 திசைகளில் மிக முக்கியமான மாநிலங்களில் இந்த பிராந்தியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இனிஷியலி செபி வாஸ் நான் ஸ்டாட்யூட்டரி பாடி வித்தவுட் எனி ஸ்டாட்யூட்டரி பவர். ஆரம்ப காலத்தில் செபி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1988 இது பார்த்திங்கன்னா ஒரு தன்னாட்சி அற்ற ஒரு அமைப்பாக தான் உருவாக்கினாங்க. எந்த ஒரு சட்ட அதிகாரமும் இல்லாத ஒரு தன்னாட்சி அற்ற ஒரு அமைப்பாக, சட்டப்பூர்வமற்ற ஒரு அமைப்பாக உருவாக்கினாங்க.
However, in 1992, SEBI was given additional statutory by Government of India through an amendment to the Securities and Exchange Board of Act 1992. 1992 படி இவங்க என்ன பண்ணுறாங்க, 1992 செபிக்கு ஒரு கூடுதலான சட்டப்பூர்வ அதிகாரத்தை இந்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த சட்டப்பூர்வ அதிகாரம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட செபி ஆக்ட் படி உங்களுக்கு கிடைக்குது. தி செபி இஸ் மேனேஜ்ட் பை இட்ஸ் மெம்பர். செபி பார்த்திங்கன்னா அதோடைய உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுறாங்க. விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். அந்த சார்ட்டு கொடுத்துருக்காங்க எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி, டைரக்டர்ஸ், அடிஷ்னல் டைரக்டர்ஸ், ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், அதுங்க பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அடுத்தது அடிஷ்னல் டைரக்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டெப்டி டைரக்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், செக்ஷன் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டைரக்டர்ஸ், ஜாயிண்ட் டைரக்டர் சிஸ்டம், அதுங்க பார்த்திங்கன்னா டெப்டி டைரக்டர் சிஸ்டம், அசிஸ்டன்ட் டைரக்டர் சிஸ்டம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ட்டில் இருக்கிறபடி தான் இவங்க இந்த செபியோடைய நிர்வாகத்தை மேற்கொள்கிறாங்க. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி. Securities and Exchange Board of India SEBI is an apex body that maintain and regulate our capital market. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலதன சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செபி. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988 by Indian government, got the statutory power in 1992. இந்த செபி பார்த்திங்கன்னா 1988 இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்படுது. இவங்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் 1992 கிடைக்குது. இட் பிளே எ கிரேட் ரோல் இன் இந்தியன் எக்கனாமி. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்காற்றுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மானிட்டர்ஸ் தி ஒர்க்கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். அது ரெஸ்ட்ரிக்ட் இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபர்ம், பிளே எ கிரேட் ரோல் இன் ப்ரொடெக்டிங் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட். முதலீட்டாளர்களின் நலன்களை பாதுகாக்கிறாங்க. அடுத்தது ரெகுலேட் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கான்டக்ட் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன்ஸ், ப்ராஹிபிட் இன்சைட் ஆக்டிவிட்டியை ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. உள்வழி வியாபாரத்தை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்கிறாங்க. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. The various objectives of a stock exchange are explained below. இந்திய பத்திர மாற்றக வாரியத்தின் பல்வேறு வகையான நோக்கங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு மாற்றகங்களை ஒழுங்குபடுத்துதல். தி ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி இஸ் டு ரெகுலேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் so that efficient service may be provided to all the practice operating there. செபியோட மிக முக்கியமான முதல் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கு மாற்றகங்களை ஒழுங்குபடுத்துதல். பத்திரங்களை விற்கக்கூடிய அந்த பங்கு மாற்றகங்களை ஒழுங்குபடுத்துறது தான் இவங்களோட மிக முக்கியமான முதல் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா திறமையான சேவை மற்றும் அங்கு பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படலாம். அங்கே பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் திறமையான சேவை வழங்கப்படலான்றாங்க. ஸோ தட் எஃபிஷியன்ட் சர்வீஸ் மே பி ப்ரொவைட் டு ஆல் பார்ட்டிஸ் ஆப்ரேட்டிங் தேர். அங்கே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் திறமையான சேவை, எஃபிஷியன்ட் சர்வீஸ் வழங்கப்படலாம். ப்ரொடெக்ஷன் டு தி இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு. எந்த ஒரு சந்தையாக இருந்தாலும் எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் அந்த மார்க்கெட்டுக்கு கஸ்டமர்ஸ் இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டுக்கு
ஒரு அர்த்தமுடையதாக இருக்கும். கடையோ ஏதோ ஒரு மார்க்கெட்டை திறந்து வச்சுட்டு அதில் கஸ்டமர் யாருமே இல்லைன்னா வெளிச்சோடி போய் தான் இருக்கும். அந்த கடை திறந்ததுக்கு ஒரு புண்ணியமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் the capital market is meaningless in the absence of the investors. ஒரு மூலதன சந்தையில் முதலீட்டாளரே இல்லைன்னா அந்த மூலதன சந்தைக்கு பொருள் அர்த்தமற்றதாக ஆகிடும். Therefore, it is important to protect the interest of the investor. Therefore, அதுக்காக மூலதன சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. Therefore, it important to protect the interest of the investor. முதலீட்டாளர்களுடைய நலனை பாதுகாக்கிறது மிக முக்கியமானது. The protection of the interest of the investors means protecting them from the wrong information given by the companies in their prospect, reducing the risk of delivery and payment. முதலீட்டாளருடைய நலன் பாதுகாப்பு என்பது அந்த நிறுவனத்தினுடைய தகவல் அறிக்கையில் வழங்கக்கூடிய தவறான தகவல், அதனால் வழங்கல் மற்றும் செலுத்தலில் ஏற்படக்கூடிய அபாயத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, the protection of the interest of the investor means protecting them from the wrong informations given by the companies in their prospect, reducing the risk of delivery and payment. தவறான ஒரு நிறுவனத்தால் வழங்கக்கூடிய தவறான தகவல் மூலயமா வழங்கல் செலுத்துதலில் ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து அவங்கள காக்கிறதுக்கு தான் இந்த முதலீட்டாளர்களின் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. Hence, the foremost objectives of SEBI is to provide security to investor. செபியோடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களுடைய நலன்களை பாதுகாத்தல். ஏன்னா முதலீட்டாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே ஒரு எந்த ஒரு மார்க்கெட்லேயும் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்டர் முதலீடு செய்ய விரும்புவாங்க. பாதுகாப்பு குறைவு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதும் குறையப்படும். எனவே முதலீட்டாளரின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். செக்கிங் தி இன்சைட் ட்ரேடிங் உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல். Insider trading means the buying and selling of securities by directors, promoters, etc. who have access to some confidential information about the company and who wish to take advantage of the confidential information. ஒரு நிறுவனத்துடைய இரகசியங்களை அணுக விரும்பும் மற்றும் ஒரு நிறுவனத்துடைய இரகசியங்களை பயன்படுத்த விரும்பும் நபர்கள் மூலமாக அந்த நபர்களின் மூலமாக பங்குகளை விற்பனை செய்யும் ஒரு அமைப்பு தான் இந்த உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல்னு சொல்கிறாங்க. This affect the interest of the general investor and is essential to check this tendency. இது முதலீட்டாளருடைய நலனை பாதிக்கும்ன்றாங்க. அதனால் சோதிப்பது மிக அவசியமானது. This affect the interest of the general investor. இது பொது முதலீட்டாளருடைய நலனை இது கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் டு செக் தி டெண்டன்சி, இந்த போக்கை சோதிப்பது மிகவும் அவசியம். Many steps have been taken to check insider trading through the medium of the SEBI. Many steps have been taken to check insider trading through the medium of SEBI. உள்வழி வியாபாரத்தை சரிபார்ப்பதற்காக
செபி பல்வேறு வழிவகைகளை செய்கிறது. கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ், தரகர்கள் மீதான கட்டுப்பாடு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சூப்பர்வைஸ் செக் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி புரோக்கர்ஸ் அண்ட் அதர் மிடில்மேன் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் தி கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையை கட்டுப்படுத்துறதுக்கு அதில் பணிபுரியக்கூடிய இடைத்தரகர்கள், புரோக்கர்ஸ், மிடில்மேன், இடைத்தரகர்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகளை மேற்பார்வை செய்யணும், கண்காணிப்பது மிக அவசியம். டு ரெகுலேட் திஸ் ஆக்டிவிட்டீஸ் வாஸ் நெசசரி டு எஸ்டாப்ளிஷ் தி செபி. அவங்களுடைய பணிகளை கட்டுப்படுத்துறதுக்கு செபியை உருவாக்க வேண்டியது மிக அவசியமானது. டு ரெகுலேட் தர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு செபியை ஆரம்பிக்க வேண்டியது மிக முக்கியமானது. இட் வாஸ் நெசசரி டு எஸ்டாப்ளிஷ் திஸ் செபி. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் செபினா என்னன்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம், செபியோடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம், செபியோடைய அப்ஜெக்டிவ்ஸை பார்த்தோம். அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்ஜெக்டிவ்ஸ்: ரெகுலேட்டிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடெக்ஷன் டு தி இன்வெஸ்டர், checking the inside trader, control over the brokers. Next வீடியோவில் நம்ம functions of SEBI பார்க்கலாம். Thank you student.